பிரேம் ரியல் எஸ்டேட்ன்னு பேசுகிறேங்க. கீழ்பாக் டைலர்ஸ் ரோட். ஸோ இந்த டைலர்ஸ் ரோட்லேருந்து இந்த கீழ்பாக் ஜங்ஷன்லேருந்து இந்த டைலர்ஸ் ரோட்லேருந்து கரெக்ட்டா ஒரு 350 மீட்டர்ல ஒரு 17 வருஷம் ஓல்டான 17 இயர்ஸ் ஓல்டான வில்லா ப்ராப்பர்ட்டி ஒண்ணு சேலுக்கு வந்திருக்குங்க. வாங்க போய் பார்க்கலாம். டோட்டலா 14 ஹவுசஸ் இருக்கு. 14 ஹவுசஸ் வில்லா ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க. டோட்டலா வெல் மெயின்டெயின் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்குது. 14 வீடு இருக்குங்க இந்த வில்லால. இந்த 2 வீடுமே ஜாயிண்ட்ல இருக்கு. வால் ஷேரிங்ல இருக்கு. ஸோ சுத்தி கார்டன் செட்டப் குடுத்துருக்காங்க உங்களுக்கு. சவுத் ஃபேசிங்ல இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோங்க. ஸோ 2 என்ட்ரன்ஸ் குடுத்துருக்காங்க. சவுத் ஃபேசிங்ல ஒரு என்ட்ரன்ஸு, சவுத் ஃபேசிங் லேண்ட் இது. சவுத் ஃபேசிங் என்ட்ரன்ஸு, நார்த் ஃபேசிங்ல ஒரு என்ட்ரன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார்டன் வழியா போனீங்கன்னா அந்த சைடு வரலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வெல் மெயின்டெயினான ஒரு ஹாலு. நல்ல ஒரு லுக் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இங்கேயே ஒரு ரைலிங் கபோர்ட் ஒர்க் மாரி குடுத்து ஒரு தனியா ஒரு பெட்ரூம் பிரிச்சிருக்காங்க. ஹால்லேருந்து இப்படி கம்பைனா. அட்டாச் பாத்ரூமோட இருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். ஸோ லெஃப்ட் சைடில கிரவுண்ட் +2 உங்களுக்கு மேல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு படிக்கட்டு. மேல வந்து ஒரு 4 பெட்ரூம் இருக்கு. பார்த்துருவோம். அதுவும் நெக்ஸ்ட்டு. ஸோ ஸ்பேஷியஸான ஹாலு. நல்ல ஒரு என்ஹான்சிங் லுக்கு. சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கு. 17 வருஷம் ஓல்டான ப்ராப்பர்ட்டி அந்த மாரி இல்ல. நல்லா அழகா சூப்பரா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஓப்பன் கிட்சனு, டைனிங் ஹால். அந்த சைடு ஒரு டைனிங் ஹால் இருக்கு. இங்க சென்டராவும் ஒரு சின்னதா ஒரு டைனிங் ஹால் குடுத்துருக்காங்க. டைனிங் செட்டப் குடுத்துருக்காங்க. ஸோ நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த கார்டன் வழியா நீங்க இந்த ரூட்ல வரலாம். இது ஒரு நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸு. பேக் சைட்ல ஒரு ஆக்சஸ் இருக்கு. அப்படியே நீங்க சர்வீஸ் ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ சர்வெண்ட்லாம் வந்தாங்கன்னா, அப்படியே பேக் சைடு வழியா வந்து அந்த சர்வீஸ் ஏரியாவுக்கு வந்துரலாம் அவங்க. உள்ள வர வேண்டிய எந்த ஒரு இதுவும் இல்ல. ஸோ ஓப்பன் கிட்சனு. கிட்சன் பார்த்துருப்பீங்க. வெல் மெயின்டெயினான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா, 2700 பில்டப் ஏரியா. காமன் ஏரியா மட்டுமே பார்த்தீங்கன்னா, 1050 காமன் ஏரியா வந்துரும். இந்த ப்ராப்பர்ட்டியோட யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா, 2242. கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டுக்கு 150 ஸ்கொயர் ஃபீட் கம்மிங்க. ஸோ கீழ வந்து இங்கே படிக்கட்டு கீழ வந்து சின்னதா ஒரு ஸ்டோர் ரூம் குடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் குடுத்துருக்காங்க. ஒரு கிரவுண்டுக்கு 150 ஸ்கொயர் ஃபீட் கம்மிங்க. ஸோ இங்கே ஒரு கிரவுண்டு கீழ்பக்க ஏரியால நல்ல ஒரு பிரைமான லொகேஷன்ல என்ன வேல்யூ போகும்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பிரைஸ் நான் சொல்லப் போறது இந்த யூடிஎஸ்க்கான வேல்யூ மட்டும் தான் நான் சொல்லப் போறேன். ஸோ செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் உங்களுக்கு தனியா வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியா குடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கான ஏரியாவும் தனியா குடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த ரூம் உள்ளேயே அட்டாச் ஆயிருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கான ஏரியா. ரைட் சைடில உங்களுக்கு பாத்ரூம் குடுத்துருக்காங்க. இந்த டோருக்கு பேக் சைடில. சில வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா அழகா சூப்பரா மெயின்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. சில வீட்ல சரியா மெயின்டெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இது 17 இயர்ஸ் ஓல்டுன்றாங்க. சூப்பரா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கம்மியான பீப்பிள் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வெல் மெயின்டெயினான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ தேர்ட் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கோம். அட்டாச் பாத்ரூமோட. நல்ல ஒரு கிளீனான லுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபோர்த் பெட்ரூம் பார்க்க போறோம். இதுவும் ஒரு மாடரேட்டான சைஸ்ல அட்டாச் பாத்ரூமோட இருக்குங்க. 5 பெட்ரூமே அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. சரிங்களா? இந்த கம்யூனிட்டி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஜெனரேட்டர் இருக்கு. கிளப் ஹவுஸ் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரீசென்ட்டா ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல வெல் மெயின்டெயினான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அப்போ சொன்ன மாதிரி தான். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிய பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் பிஃபோர் கால் பண்ணிட்டு வந்தா போதும். ப்ராப்பர்ட்டிய ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிய காட்டிடலாம். செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். மாஸ்டர் பெட்ரூம். நல்ல ஒரு பெரிய மாஸ்டர். கீழ இருந்தத விட பெரிய மாஸ்டர் பெட்ரூம். சரிங்களா? ஸோ இதுவும் தனியா ஒரு கபோர்ட் ஒர்க்ஸ் தனியா ரைட் சைடுல குடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுல உங்களுக்கு நல்ல ஓப்பன் பாத்ரூம் மாரி சென்டர் அவுட் டோர் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பாத்ரூம் வந்துரும் உங்களுக்கு. ரைட் சைடுல, லெஃப்ட் சைடுல கபோர்ட் ஒர்க்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங்க்கான ஏரியா, வாஷ் பேஷன், லெஃப்ட் சைடுல பக்கூசி வந்துரும். இங்க வந்து சின்னதா ஒரு கபோர்ட் ஒர்க்ஸ் குடுத்துருக்காங்க. சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த வில்லாக்கு செல்லர் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 6,25,00,000 6,25 lakhs வந்து கோட் பண்றாங்க. நெகோஷியேஷன் பண்ணிக்கலாங்க. பேஸ்ட் ஆன் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இது ஒரு சின்ன ஏரியா குடுத்துருக்காங்க. வாஷிங் மெஷினுக்கான ஏரியா. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. வேணுன்றவங்க பிரேம் ரியல் எஸ்டேட் கான்டாக்ட் பண்ணுங்க.
பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தராங்க. யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலிமா ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்டயும் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் இடம் எது இருந்தாலும் சொல்லுங்கள். மார்க்கெட் ப்ளேஸ் அனலைஸ் பண்ணி சேல் பண்ணி தரலாங்க. தேங்க்யூ.